என் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, உன் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, குரு பயிற்சி நன்னால, சனி பயிற்சி நன்னால, இப்படி எந்த விதமாக இருந்தாலும் இந்த கிரகங்களுக்கெல்லாம் நாயக்கியானவள், நவகிரக நாயக்கியான அந்த கர்மாரி அம்மன், இந்த பராசக்தி அம்பாள் தான். அவளோட காலை கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா எந்த கிரகங்கள் என்ன தோஷத்தை கொடுக்க முடியும்? அதனால் எந்த விதமான கிரக தோஷங்கள் நம்ம ஜாதகத்தில் இருந்தாலும் நாம் அதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. சில பேரோட ஜாதகத்தில் தோஷங்களே இல்லை, அவளே ஏதோ புத்தகங்களை படித்து பார்த்துட்டு அல்லது அவளே ஏதோ சொல் பேச்சு யாரோ சொன்னாங்கிறத கேட்டுலாம் கூட பயந்துட்டுருக்கா. இதெல்லாம் நல்ல ஜோதிடரை பார்த்து நமக்கு என்ன தோஷம் இருக்குது, என்ன தோஷம் இல்லைங்கிறத பார்த்துக்கணும். தோஷம் இருக்கிற ஜாதகத்தில் கூட பிரமாதமாக வரா, தோஷமே இல்லாத ஜாதகர்கள் கூட கஷ்டப்பட்டுருக்கா. இதெல்லாம் ஜோதிடம் தெரிஞ்சவளுக்கு தெரிஞ்சுக்கும் பாவம், மற்றவளுக்கெல்லாம் தெரியாததுனால இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறா போல இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம கிரக தோஷங்களெல்லாம் நமக்கு நீங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகம் சாட்சாத் அந்த தாயார் பராசக்தியினுடைய அருமையான கருணையான கண்களை பற்றின ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை 9 நாட்கள் சொன்னால் போதும். 9 days பழம், ஏதான பழம் வச்சு நம்ம சொல்லலாம். பழம் கிடைக்கல அப்படின்னா தேன் வச்சு சொல்லலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடைக்கலனாக்கா ஏதோ நம்ம வீட்டில் பண்ணுற சாம்பார் சாதம் அல்லது தக்காளி சாதம் இல்லை தேங்காய் சாதம் லெமன் ரைஸ் ஏதோ ஒன்று அதை வச்சு ஆனால் டெய்லி வைக்கணும். அம்பாளுக்கு வச்சு 9 நாட்கள் நம்ம சொன்னோம்னா எந்த விதமான கிரக தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். அதனால் யாரும் நமக்கு இந்த கிரகம் அப்படி இல்லையே, இந்த கிரகம் அப்படி இல்லையே, எனக்கு இப்படி சொல்லிட்டாலே, எனக்கு அப்படி சொல்லிட்டாலே, எனக்கு இது கிடைக்கலன்னு கவலைப்படாமல் சந்தோஷமாக இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கேளுங்கோ, சொல்லுங்கோ. அஹ சூதே சவ்யம் தவ நயன மர்காத்மகதயா த்ரியாமாம் வாமம் தே ஸ்ருஜதி ரஜனீ நாயகதயா த்ரிதீயா தே திருஷ்டிர் தரதலித ஹேமாம்புஜருச்சிர் சமாதத்தே சந்த்யாம் திவச நிஷயோ அந்தரச்சரி. கல்கண்டு இனிக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியுமா? நாம் ஒரு கல்கண்டு எடுத்து நல்லா சுவைத்து பார்த்தாதான் ஆமாம் இனிக்கிறதே அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் பக்தி அப்படிங்கிற உணர்வு நம்ம அனுபவித்து பார்த்தா தான் நம்மளுக்கு அது சந்தோஷம் நமக்கு அடையத்த நம்ம உணர முடியும். அதனால் எல்லாரும் பக்தி உள்ளவா, எல்லாரும் அன்புள்ளவா, எல்லாரும் தெய்வத்தில் பிரியம் உள்ளவா, அதுக்கு மேலே பல மடங்கு அந்த கடவுள் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கார். அதனால் நம்ம சந்தோஷமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லி எந்தவித கிரக தோஷங்களாலனா நிவர்த்தி பண்ணிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். இந்த பதிவை பிடிச்சிருந்தானாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.